லாஸ்ட் 1 மந்த்ல நம்ம நெறைய ஸ்டாக்ஸ் பை பண்ணோம். தேர் வேர் 2 to 3 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் விச் வி ஆர் பையிங். ஒண்ணு அதுல வந்து நியூஸ் இருக்கணும். ஒரு ஸ்டாக் ஃபர்ஸ்ட் திங் ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கப்புறம் அது டெக்னிக்கலா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஸ்டேஜ்ல இருக்கணும். இல்ல பிரேக் அவுட் ஆல்ரெடி குடுத்துருக்கணும். 3வது கண்டிஷன் தான் அதுல ஏதாவது ஒரு நியூஸ் வரணும். There are few stocks which we took only based on news. இந்த Intellect Design, TTK Healthcare இது எல்லாத்துலயுமே நல்ல ஆர்டர்ஸ் கிடைச்சிருந்துச்சு. நம்ம பை பண்ணோம். We saw somewhere around 10 to 15% profit in these stocks. And எல்லா ஸ்டாக்ஸுமே நம்ம ஒரு கைட்லைன் ஃபாலோ பண்றது என்னன்னா, 100 ஸ்டாக் வாங்குனா, அந்த 100 ஸ்டாக்கையும் ப்ராஃபிட் புக் பண்ணிட மாட்டோம். அதுல ஒரு 80% தான் புக் பண்றோம். நீங்க 10 ஸ்டாக் தான் வாங்குறீங்கனாலும் 8 ஸ்டாக்ல ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. 2 ஸ்டாக்க விட்டுருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ஸ்டாக் பிரேக் அவுட் குடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ட்ராவல் குடுக்கும். நமக்கே தெரியாது எங்க போய் இது ஸ்டாப் ஆகும் அப்டின்ட்டு. மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது, அது அர்த்தமே என்னன்னா, இதுவரையிலயும் பார்க்காத பிரைஸ் அது பார்த்துருக்கு. ஆல் டைம் ஹைல இருக்கு. ஸோ இதுக்கு மேல அது எங்க போய் ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறது, டீப் பாக்கெட்ஸ் உள்ள அதாவது எஃப்ஐஐ மாதிரி நல்ல ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். அவங்க எது வரையும் கொண்டு போறாங்கன்னு. நம்மள மாரி ரீட்டெய்லர்ஸ்க்கு தெரியாது. So it's always better to book partial profits and keep at least small quantity of stocks. ஃபார் எக்ஸாம்பிள் டின் பிளேட் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 400 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். 425 இருக்கும்போது வி ஹவ் புக்ட் ஒன்லி 80% ஆஃப் த ப்ராஃபிட். நமக்கு தெரியும் தட் இட்ஸ் கோயிங் டு கோ மோர். எவ்வளோ போகுது அப்படின்னு தெரியல. அண்ட் எவ்வளோ டைம் ஃப்ரேம் ஆகும்னு தெரியாது. இது 600 700 ருபீஸ்க்கு போகக்கூடும். பட் இட் மைட் டேக் 3 மந்த்ஸ். நம்ம அது வரையும் ஒரே ஸ்டாக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ வேர் வெயிட்டிங். இப்போ அது 432ல இருக்குது அண்ட் ஐ ஹோப் இட் வில் கோ ஹையர் அண்ட் ஹையர் இன் த டேஸ் டு கம். சோலா ஃபினான்ஸ் அதே மாதிரி தான் நம்ம ஒரு 900 ருபீஸ் போகும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் தென் வி கேனாட் வெயிட் ஃபார் 900 டு கம். நல்ல ஒரு 4-5% ப்ராஃபிட்டில் இருந்தோம். வி புக்டு பார்ஷியல் ப்ராஃபிட்ஸ் ரிமைனிங் அப்படி விட்டோம். ஸோ உங்களோட ஃபண்ட்ஸை ப்ராப்பராக மேனேஜ் பண்ண வேண்டியது மெயினான விஷயம். மேபி நான் ஒரு 1 லேக் போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் இப்போ சொல்கிறேன். ஒரு 1 லேக் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ஸ்டாக்கும் நம்ம வாங்கும்போது இப்போ எவ்வளோ வாங்கலாம், ஒரு பீரியட் ஆஃப் டைம் எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது மேங்களூர் கெமிக்கல்ஸ். நேற்று ஒரு நல்ல பிரேக் அவுட். இன்ஃபேக்ட் இது லாஸ்ட் வீக் அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு வித் ஹெவி வால்யூம். நான் இப்போ நீங்கள் பார்க்குறதே வீக்லி கேண்டில் தான். இந்த இடத்துல பார்க்குறீங்க 4th ஆஃப் ஏப்ரல், அதாவது 4th to 8th ஆஃப் ஏப்ரல் இருந்த வீக்கில் ஹை வால்யூம், வெரி ஹை வால்யூமோட க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் யூ கேன் சி த ப்ரைஸ் பாயிண்ட் இஸ் அபவ் ப்ரீவியஸ் ஹைஸ். அதாவது 10th மே ஹை 101 ருபீஸ். அதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது. ஒரு 11 மந்த்ஸ் கழிச்சு இந்த இடத்துல 111 ருபீஸ் வரலையும் போயிட்டு 109 ருபீஸில் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஒரு ஸ்டாக். க்ளோசிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மிட் ஆஃப் த வீக்கில் மேலே இருக்கிறது இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு ஈவினிங் ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே அது க்ளோஸ் ஆகுதுன்னாக்க மெனி பிக் ஷார்க்ஸ், பீப்புள் வித் டீப் பாக்கெட்ஸ், அதாவது முதலைங்க, முதலைங்க வந்து இதை பை பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க வந்து நம்மள மாதிரி வீக்லி ட்ரேடிங், டெய்லி ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு டைமே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும். ஒரு டியூஸ்டேஸில் ஃப்ரைடேஸில் வருவாங்க, பை பண்ணிட்டு விட்டுருவாங்க. அவங்க பை பண்ணுறத வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும் தட் எஸ் தே ஹவ் டிசைடட் டு டேக் திஸ் ஸ்டாக் டு அ ஹையர் லெவல். ஸோ இந்த ஸ்டாக் லாஸ்ட் வீக் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகே, ரைட் நவ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 113. ப்ரீவியஸ் ஹை வந்து 101 ருபீஸ். ஸோ இந்த 101லேருந்து 113க்கு கிட்டத்தட்ட 12 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வாங்குறீங்க இந்த ஸ்டாக்கை, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேங்கிறதுக்காகவோ இல்லை வேறு ஏதோ ரீசன்ஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்கன்னா இங்கேருந்து அப்படியே போயிடாது. இங்கேருந்து அப்படியே 200 300 போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். எப்பயுமே ஒரு விஷயத்த அவங்க வாங்கினதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு மேலே கொண்டு போக மாட்டாங்க. அப்படி கொண்டு போகிறதுனால அவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ ஸ்லோவாக தான் மேலே போகும். அப்போது நம்ம பை பண்ணுறதும் ஸ்லோவாக தான் பை பண்ணணும். வி கேனாட் லைக் எடுத்தோன்னே ஒரு 10,000 குவான்டிட்டி வாங்குறேன், 20,000 குவான்டிட்டி வாங்குறேன்னா அதை சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஃபண்ட்ஸ் இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட இருக்க லிமிட்டெட் ஃபண்ட்ஸை எல்லா ஸ்டாக்லையும் இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது மேக்ஸிமம் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி பெட்டர் ரிட்டர்ன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் யுவர் ரிஸ்க் இஸ் ஆல்சோ லோ. உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் எனிதிங் கேன் ஹேப்பன் எனி டைம். கொரோனா வரும்போது மார்க்கெட் அடி வாங்கினதும் சரி, ரஷ்யா போகிறப்ப அடி வாங்கினதும் நமக்கு கண்ட்ரோலே கிடையாது. நமக்கு தெரியாது இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ட்டு நடந்துச்சு. அப்போ நம்மளோட ஃபண்ட்ஸை வச்சு எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுறதுங்கிற ஒரு ஐடியா நமக்கு எப்பயுமே இருக்கணும். இந்த சேனலை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். லைக் எவ்ரி ஆஃபன் தெர் வில் பி நியூஸ். நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 2000 நியூஸ் வரும். பட் அதுலேருந்து
ஃபில்டர் பண்ணி எது யூஸ்ஃபுல்லான நியூஸ், எந்த கம்பெனி ரியலா நியூஸ் குடுக்குறாங்க, எந்த கம்பெனி ஆக்சுவலா ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்காவும் இருக்கு, டெக்னிக்கலாவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோவா குடுக்குறேன். அண்ட் அது இல்லாம வெறும் டெக்னிக்கல் பிரேக் அவுட்ஸ் மட்டும் இல்ல, ஸ்விங் ஸ்டாக்ஸ் குடுக்குறேன். யூ கேன் சீ தட் ஃப்ரீக்வென்சி ஆஃப் ரிசீவிங் ஸ்டாக்ஸ் ஃப்ரம் திஸ் சேனல் இஸ் ஹை. நெறைய ஸ்டாக்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறதுனால, எப்பயுமே நீங்க ஒரு ஸ்டாக்க மிஸ் அவுட் ஆகுறதுக்கு பயப்படாதீங்க. லைக் இந்த ஸ்டாக்கு டக்குனு மேல போயிடுச்சு. ஐய்யயோ! நான் வாங்கல. மேல போயிடுச்சு. விட்டுட்டேன் அப்படிங்கிற பயமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லன்னா நாளான்னைக்குன்னு ஸ்டாக்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்பவே நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள்க்காக காமிக்கிறேன். இந்த மந்த் வாட் ஆர் த ஸ்டாக்ஸ் விச் ஆர் இன் ஆர் விஷ் லிஸ்ட். அதாவது எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் மேல போகக்கூடும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கதே பார்த்தீங்கன்னா, இவ்ளோ இருக்குது. இட்ஸ் நாட் அ ஸ்மால் நம்பர். ஐல் டெல் யூ எக்ஸாக்ட்லி ஹவ் மெனி. கிட்டத்தட்ட ஒரு 72 ஸ்டாக் இருக்கு. 72 ஸ்டாக்கும் என்னாலயும் வாங்க முடியாது, உங்களாலயும் வாங்க முடியாது. இதுல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். நீங்க வாங்க போறீங்க. And one more comment I received, and many people who knew me gave me feedback that ஸ்டாப் லாஸ் நான் சொல்ல மாட்டேங்கிறேன். ஸ்டாக்கை வாங்க சொல்றேன். அப்புறம் ப்ராஃபிட் வந்தோடனே புக் பண்ணிக்க சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு. யூ கேன் see here. இதுதான் வந்து சப்போர்ட் ஜோன் இந்த ஸ்டாக்குக்கு. மேங்களூர் கெமிக்கல்ஸ் நான் இன்னைக்கு வாங்க போறேன். ஸோ ₹113க்கு வாங்கினா எனக்கு தெரியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரீவியஸ் ஹைஸ் ஒன்லி 101. அண்ட் இம்பார்ட்டன்ட் ஜோன் ஸ்டார்ட் ஆகுறது ₹90 தான். ₹90லேருந்து ₹65 வரலையும் நிறைய பேர் அக்வயர் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்கை. நீங்கள் இங்கே கீழே வால்யூம் பார்க்கலாம். இங்கெல்லாம் வால்யூமே சுத்தமாக கிடையாது. சம்வேர் அரவுண்ட் 2020 டிசம்பரில் தான் வால்யூம்ஸ் ஹையாக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாக் நிறைய பேரோட ரேடரில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வால்யூம்ஸ் ஹையாக இருந்திருக்கு. ஸோ ஒரு வருஷமாக நிறைய பேர் அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டாக் நல்லா மேலே போகக்கூடும். பட் அவங்களோட ப்ரைஸே வந்து 65 to 90 தான். ஸோ நான் ₹90 ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நினச்சிட்டு நான் வாங்க முடியாது. ஏன்னா ₹90 வரும்போது அவங்க ஹெவியாக வாங்குவாங்க. ஒருவேளை மார்க்கெட் கண்டிஷன் ஏதாவது மோசமா இருந்தா, ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் நமக்கு கொரோனா மாரியோ, இல்ல ரஷ்யா உக்ரைன் வார் மாரியோ ஏதாவது நடந்தாலுமே ₹65 வரலையும் கூட போகலாம். விச் இஸ் a வெரி ரேர் சினாரியோ. ரேர் அப்படிங்கிறதுனால நான் அது நடக்காது அப்படின்ட்டு விட்டுற முடியாது. ஐ வில் ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் இட். ஸோ நான் பை பண்ணும்போதே ஐ நோ தட் கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்ஸ் எனக்கு குஷன் இருக்குது. இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டே இருக்கலாம். ஸோ இஃப் ஐம் ஸ்பெண்டிங் ₹25,000 ஆன் திஸ் ஸ்டாக் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 200, 220 ஸ்டாக் வாங்க முடியும். ஸோ இன்னைக்கு நான் ₹113க்கு 220 ஸ்டாக்கையும் வாங்கிட மாட்டேன். வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் பை 50 ஸ்டாக்ஸ் டுடே. தென் எவ்ரி வீக் ஐ வில் ட்ரை டு பை இட். எனக்கு தெரிஞ்ச வரையும் ஒரு 3 வீக்ஸில் இந்த ஸ்டாக் வந்து 10 to 15% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருங்கும் போது என்னோட அந்த 220 ஸ்டாக்கை 3ஆக பிரிச்சிருவேன் நான். ஃபர்ஸ்ட் ஒரு 50 ஸ்டாக் வாங்குவேன். என்னைக்காவது ஒரு நாள் 2 நாள் கீழே வந்துச்சுன்னா ஐ பை 100, 120 ஸ்டாக்ஸ். அதுக்கப்புறமும் ஐ கீப் த மணி ஃபார் த 20, 30 ஸ்டாக்ஸ் அசைட். மெங்களூர் கெமிக்கல்ஸ் கீழே வந்துச்சு, திடீர் ஃபால் ஆச்சுன்னா நான் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி வச்சிருவேன். அப்படி இருக்கும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் கிட்டத்தட்ட ₹65. இதுக்கு கீழே அது போகவே போகாது. அதுக்குள்ளாரையே நம்ம ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிடலாம். சின்ஸ் வி ஆர் பையிங் இன் ட்ரான்ச்சஸ், நமக்கு ஒரு ஆவரேஜ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி லைட்டாக மேலே போகும்போது ஸ்டாக்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நவ் வி நோ தட் திஸ் இஸ் த சப்போர்ட் ஜோன் ஆஃப் திஸ் ஸ்டாக் அண்ட் தி ஸ்டாக் இஸ் கிவன் அ வீக்லி பிரேக் அவுட். வீக்லி பிரேக் அவுட் கிடச்சிருச்சு. 3 வீக்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம இதை வாங்க போகிறோம். எவ்வளோ வாங்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாங்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட மேனேஜ்மெண்ட் அட்வென்ஸ் குரூப் இதை பற்றி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். தே ஆர் அ வெரி பிக் குரூப். They are starting from India. இந்தியாவில் அக்ரி செக்டர் எஸ்பெஷலி ஆஃப்டர் ரஷ்யா யுக்ரைன் வார் ஹேஸ் டேக்கன் அனதர் ஸ்டெப். ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு அவங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க த்ரூ அவுட் த வேர்ல்ட். நீங்கள் பார்க்குறீங்க ரீசெண்டாக ஐடிசி கூட ₹220 இப்போ ₹270 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒன்லி ரீசன் பீயிங் அவங்க வீட் எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ ரஷ்யா உக்ரைன் வார்னால இந்தியாவோட அக்ரி இண்டஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபண்டமெண்டலி தட்ஸ் அ குட் பாயிண்ட். இந்த கம்பெனியோட இன்னொரு ப்ரமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜுவாரி ஆக்ரோ. அதையும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. தே ஆர் அ வெரி ஸ்ட்ராங் குரூப். கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரியில் பல வருஷமாக இருக்காங்க. இந்த கம்பெனியே பல வருஷம் மேங்களூர் கெமிக்கல்ஸே பார்த்தீங்கன்னா இட்ஸ் பீன் தேர் ஃபார் டிகேட்ஸ் டுகெதர். அண்ட் கிட்டத்தட்ட 10 வருஷமாக அவங்களோட நெட் சேல்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கு த்ரூ அவுட் அ டிகேட், விச் இஸ் அவங்களோட சஸ்டைனபிலிட்டி, அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காமிக்குது. ஒன் மோர் வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன் இஸ் தேர் ரீசெண்ட் பையிங். அதாவது ப்ரமோட்டர்ஸே இந்த ஸ்டாக்கை எப்படி வாங்கியிருக்காங்கங்கிறத பாருங்க. இட்ஸ் வெரி ஈஸி டு சி. சாரி, 7th Jan வாங்க ஆரம்பித்தவங்க கிட்டத்தட்ட 24th Feb வரலையும் வாங்கிட்டே தான் இருந்திருக்காங்க.
இங்க பார்க்குறீங்க ரிவோக் பிளெட்ஜ் ரிலீஸ்ட். அதாவது அவங்க ஸ்டாக்ஸை பிளெட்ஜ் பண்ணி வச்சிருந்ததை ரிவோக் பண்ணியிருக்காங்க. கடன் வாங்கினது பேசிக்கலி திருப்பி கட்டியிருக்காங்க. இந்த ப்ரமோட்டர் குரூப் தெம்செல்ஸ் 7th Jan 11th Jan குவான்டிட்டிஸ் இங்கே இருக்குது. நீங்களே ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹெவி குவான்டிட்டியில் ப்ரமோட்டர் தன்னோட கடனை அடைச்சிருக்காங்க. அண்ட் அகெயின் அக்ஷய் போடார் இஸ் த ப்ரமோட்டர் அண்ட் டைரக்டர். ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் ஹி மஸ்ட் பி. அவர் மார்க்கெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. டைரெக்டாக மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் திங்ஸ் ஒரு கம்பெனி த்ரூ அவுட் அ பீரியட் ஆஃப் 1 or 2 months பண்ணும்போது இட் டெல்ஸ் அஸ் ஒன்லி ஒன் திங் தட் அவங்க இந்த கம்பெனியில் இது பெரிய பிளான் வச்சுருக்காங்க. தட் இஸ் வை தே ஆர் டூயிங் ஆல் பாசிட்டிவ் ஸ்டஃப். ஸோ ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாக் ஆஸ் சச் ஏ பாசிட்டிவ் தான். ரீசன்ட் ஆக்டிவிட்டீஸ் இஸ் ஆல்சோ ஷோயிங் அஸ் தே ஹாவ் வெரி குட் பிளான். டெக்னிக்கலாகவும் நமக்கு பிரேக் அவுட் கிடச்சிருச்சு. தீஸ் ஆர் த 3 மெயின் ரீசன்ஸ் வி ஆர் கோயிங் டு பை த ஸ்டாக். அண்ட் அதை எப்படி வாங்கணும், எப்படி மணி மேனேஜ் பண்ணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஆஸ் சச் ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 15 ஸ்டாக்ஸ் 16 ஸ்டாக்ஸ் மேக்ஸிமம் வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கும் போது அந்த போர்ட்ஃபோலியோவை எப்படி டைவர்சிஃபைடாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். டில் தென், Mangalore Chemical is a buy. Thank you.